श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। 11வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம் விபூதி யோகம். अनेकबाहूधर वक्त्रनेत्रं पश्यामि त्वां सर्वतोऽनन्तरूपं नान्तन्न मध्यन्न पुनस्तवादिं पश्यामि विश्वेश्वर विश्वरूपं विश्वेश्वर विश्वरूपம். இறைவன் தன்னுடைய விபூதியை கூறி கொண்டு வருகிறார். விஸ்வரூபம் அப்படின்னா இந்த உலகமாக இருக்கிற விஸ்வரூப விஸ்வேஸ்வரன். அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட, விஸ்வேஸ்வரன் இந்த உலகத்தை ஆள்கின்ற ஈஷ்னா ஆளுதல், ஈஸ்வரன் இந்த உலகத்தை ஆள்கிற ஈஸ்வரரே, இந்த உலகமாகவே இருப்பவரே, விஸ்வரூப விஸ்வேஸ்வர அப்படின்னு அவன் அர்ஜுனன் சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் ஃபர்ஸ்ட் வேர்டு அநேக பாகூதரம். அநேக பாகு உதர வக்ர நேத்திரம். அநேக பாகு அந்த கூட்டு சொல்ல பிரிக்கணும். பாகு, அப்புறம் அடுத்த வேர்டு உதர, அதுக்கு அடுத்தது வக்ர, அதுக்கு அடுத்தது நேத்திரம். அப்படின்னா என்னது? அநேக அந்த அநேக கைகள். பாகுனா கைகள், உதரனா வயிறு, வக்ரம்னா வாய், நேத்திரம்னா கண்ணு. அப்போ அநேக கைகள் பாகு, அநேக வயிறு உதர, அநேக வக்ர வாய், அநேக, அந்த அநேகங்கிறது எல்லா கூட்டு சொல்லுக்கும் சேர்ந்து போகும். கண்கள் கொண்டவர். இந்த உருவத்துல பார்த்தா ஏகப்பட்ட கண்கள், வயிறு, வாய் எல்லாமே கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அடுத்தது பஷ்யாமி, நான் பார்க்கிறேன். அது கடைசியா வச்சுக்கலாம். அடுத்தது துவாம், அடுத்தது அனந்த ரூபம். அடுத்த வேர்டு அனந்த, செகண்ட் லைன்ல இருக்கிற கடைசி வேர்டு அனந்த ரூபம். துவாம் சர்வதக பஷ்யாமி, அப்படி அன்வயம் பண்ணணும். அனந்த ரூபம் அளவற்ற வடிவங்கள் உடைய துவாம் உன்னை எங்க பாக்குறேன்? சர்வதக பஷ்யாமி. ஃபர்ஸ்ட் வேர்டு அனந்த ரூபம், அளவற்ற வடிவங்கள். ஒன்னா ரெண்டா? அளவற்ற வடிவங்கள் உடைய துவாம் உன்னை எங்க பாக்குறேன்? சர்வதக, சர்வதோ இருக்கு இல்லையா, அது சர்வதக பஷ்யாமி, எங்கும் நான் காண்கிறேன். அதாவது இதுவரைக்கும் அறிந்தது அறியாதது அனைத்தையும் அங்கு அவன் காண்கிறான். அர்ஜுனன் அறிந்தது அப்படின்னா யக்ஷர்கள், ராட்சசர்கள், கந்தவர்கள், கிண்ணர்கள், சித்தர்கள், தேவரிஷிகள், இதெல்லாம் அர்ஜுனன் சில பேர்த்த பார்த்திருக்கான், சில பேர்த்த பார்க்காதது அநேக, எல்லாத்தையும் இவன் அந்த இடத்துல பார்க்கறான். எல்லா ரூபத்தையும் பார்க்கிறான். அடுத்தது தவ, திருப்பி அனந்தம், நாந்தம் இருக்கிறது அனந்தம். தவ உம்முடைய அந்தம், ந பஷ்யாமி, உன்னுடைய அந்த நீங்க காமிக்கிற அந்த
விஸ்வரூப தர்சனத்துல முடிவே எங்கேயுமே காணும், அந்தமே இல்ல. முடிவை ந பஷ்யாமி. உங்களுடைய விஸ்வரூப தர்சனத்துல நானு அந்தம் முடிவை ந பஷ்யாமி. மத்தியம் ந, அந்த வடிவ ஒரு உருவத்தை காமிக்கிறீங்க விஸ்வரூப தர்சனத்தினுடைய மத்தியம், அதனுடைய நடுவையும் என்னால ந பஷ்யாமி, அந்த இடத்துல பஷ்யாமி ஆட் பண்ணிக்கிறோம். ந உங்க அந்த உருவத்தினுடைய நடுப்பகுதி எது, அந்த உருவத்தினுடைய எந்த எவ்வளவு பெரிய உருவத்தை நீங்க பாத்தீங்கன்னாலுமே நம்ம என்ன பார்ப்போம், அதுக்குன்னு ஒரு தொடக்கம்னு ஒண்ணு இருக்கும், மத்தியம்னு ஒண்ணு இருக்கும், அதனுடைய எண்டுன்னு ஒண்ணு இருக்கும், எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும். ஆனா இந்த உருவம் விசித்திரமாக ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். இங்க எது தொடக்கம், எது நடுவு, எது முடிவுன்னு எனக்கு தெரியல. மத்தியம் ந, அடுத்த வேர்டு ஆதிம். ஆதின தொடக்கம், ந ஆதியும் தொடக்கமும் எனக்கு தெரியல. புனக புனகங்கிற வேர்டு எழுதிக்கணும், காணவில்லை. சோத்தா உங்களுடைய அந்தம் ந பஷ்யாமி, எனக்கு தெரியல. மத்தியம் ந பஷ்யாமி, எது நடுவுன்னு எனக்கு தெரியல. மத்தியம் ந பஷ்யாமி. ஆதிம் ந, தொடக்கம் தான் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா அதுவும் புனக காணவில்லை, அதையும் மீண்டும் காணவில்லை. சோ அர்ஜுன சொல்றது இப்போ இந்த உருவம், இந்த விஸ்வரூப தர்சனம் எங்க ஆரம்பிக்குது, எங்க மத்தியமா இருக்குது, எங்க முடியுதுன்னு எல்லையற்றதாக இருக்கிறது. ஆனா தெரியறதுல என்ன தெரியுது, அநேக வக்திரம், அநேக பாகு, உதரம், வக்திரம், நேத்திரம், அநேக ரூபம் எல்லாம் தெரியுது. ஆனா எது தொடக்கம் இந்த உருவத்துக்கு, எது மத்தியம், எது கடைசின்னு எனக்கு புரியல, தெரியல. நான் பஷ்யாவினா பாக்கல. கிரீடினம் கதினம் சக்ரினம் ச தேஜோ ராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் நிரீக்ஷ்யம் சமந்தாத் தீப்தானலோலார்க்க த்யுதிம பிரமேயம். அப்பிரமேயம்ன்றாரு அர்ஜுனன். என்ன சொல்றான், கிரீடினம் அப்பிரமேயம் அப்படின்னா நம்ம பிரமாணத்தின் மூலியமாக அறியக்கூடியது பிரமேயம். பிரமாணத்தினால் அறியக்கூடாது, அந்த வேர்டு என்னது, எட்டிமாலஜி என்னது, அப்பிரமேயம். ஆனா இங்க சங்கராச்சாரியார் பாஷ்யத்துல என்ன சொல்றாரு, அந்த வேர்டு வந்து அசக்கிய பரிச்சேதம்ங்கிறார். எந்த வேர்டுக்கு மீனிங் சங்கராச்சாரியர் கொடுக்குறாரு, பிரமேயம் அப்படிங்கிற வேர்டுக்கு பாஷ்யத்துல சங்கராச்சாரியர் கொடுக்கிற மீனிங் அசக்கிய பரிச்சேதம். அசக்கியன முடியாது, அதாவது இவ்வளவு என்று அளவிட முடியாதது. அப்பிரமேயம்னு என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுத்துக்கணும், இவ்வளவு அப்படின்னு அளவிட முடியாதது அப்பிரமேயம். ஏன்னா பிரமாணத்தினால காண முடியாதுன்னா, இப்ப அர்ஜுனன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு, அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, பிரமாணத்தினால் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த இடம் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. என்ன அர்த்தத்துல கிருஷ்ணர் சொல்றாருன்னு அங்க சங்கராச்சாரியர் சொல்றாரு, அசக்கிய பரிச்சேயம், அளவிட இவ்வளவு என்று அளவிட முடியாததான் அப்பிரமேயம். ஏன்னா அப்ப நம்ம வந்து விஷ்ணு அப்படின்னு நமக்கு என்ன தெரியும், தலையில கிரீடம் போட்டிருப்பாரு, 4 கையில இருக்கும், ஒரு கையில ஒரு அபய, ஒரு கையில வந்து சங்கு சக்கரம், அப்புறம் ஒரு கையில வந்து வணங்குறவங்களை சரணாகதி அடையிறவங்களை வாழ்த்துறதாக, இப்படி நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கையில என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம விஷ்ணு தர்சனம் அப்படின்னா நமக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா அங்க அவன் பார்த்தது கோடிக்கணக்கான உருவங்கள், கோடிக்கணக்கான வக்திரம், உதரம், அப்படி பாக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாரு, கிரீடு, இவன் சொல்றான், அர்ஜுனன் சொல்றான், கிரீடினம் பார்த்தா கிரீடம் இருக்குது. கிரீடம், கிரீடினம்னா தரித்தவர், கிரீடத்தை தரித்தவராகவும், கிரீடினம், கதினம்னா கையில கதை,
கதை ஒரு கையில இருக்கிறதாகவும், சக்ரினம்னா சக்கரம், ஒரு கையில சக்கரம், தலையில கிரீடம், ஒரு கையில கதினம், ஒரு கையில சக்கரம். மேலும் அடுத்த வேர்டு சர்வத்தக போடணும். சர்வத்தக தீப்திமந்தம். எங்கும் பிரகாசமா இருக்கு அந்த உருவம், முழுவதும் பிரகாசம். சர்வத்தக அப்படின்னா அந்த உருவம் முச்சோடும் விஸ்வரூப தர்சனம் முழுவதும் தீப்திமந்தம் பிரகாசம். அந்த லைன் இன்னொரு வேர்டு தேஜோ ராஷின், ஒளி பிளம்பாக. ஒளி ஒளி வெளிச்சம் பிரகாசம், ஒளி பிழம்பாக. அடுத்த வேர்டு சமந்தாத்து, எல்லா பக்கங்களிலும். துர்நிரீக்ஷ்யம், பார்ப்பதற்கு கடினம். கடினம் அப்படின்னா துர்னா ரொம்ப ஓவர் பிரகாசமா இருக்கனால பார்க்க முடியலைங்கிறாப்புல அர்ஜுனன். இப்ப நம்ம வண்டியில போனீங்கன்னா கார் ஏத்துமா லைட் போட்டு வந்தாங்கன்னா ஓவர் பிரகாசம் வரும்போது நம்மளால இருட்டுல என்ன மாதிரி ஏத்து வருதுன்னு பார்க்க முடியலைங்களா? அது மாதிரி ஓவர் பிரகாசமா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறான் அர்ஜுனன். ஓவர் லைட் போட்டு அந்த மாதிரி துர்நிரீக்ஷ்யம், அதிக பிரகாசத்தினால் பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அந்த உருவம்? கண்ணுக்கு ரொம்ப கடினமானதாக இருக்கிறது. அதான் அர்த்தம். தீப்த அனல, கடைசி வேர்டு எப்படி பிரிக்கணும்? தீப்த அனல அர்க்க பிரிக்கும் போது உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிடும். தீப்த அனல அர்க்க தியுதிம், அப்புறம் தான் அப்புறமேய வரும். தியுதிம், அர்க்கன சூரியன், தீப்த அனலன கொழுந்து விட்டெரிகிற தீ அல்லது சூரியன். அர்க்கன சூரியன், அனலன நெருப்பு. எப்படி? தீப்தன் என ஒளி விட்டு கொழுந்து விட்டு எரிகிற அனல தீ, அர்க்க சூரியன், தியுதிம் அவற்றை போல் ஒளியுடையதாக தெரியுது, உடையவராக. சூரியன் தீ போன்று ஒளி, அதனால கண்ணால பார்க்க முடியல, கடினமா இருக்குன்னு சொல்றான். அடுத்த வேர்டு தான் அப்பிரமேயம். இவ்வளவு என்று என்ன சொன்னதுக்கு? அசக்கிய பரிச்சேதம், இவ்வளவு என்று அளவிட முடியாதது, இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாதது, இந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதது. அப்பிரமேயம் துவாம் பஷ்யாமி, அப்படிப்பட்ட உங்களை நான் பார்க்கிறேன். அர்ஜுன சொல்றான். என்னென்ன பார்த்தங்கிறான்? கிரீடம் இருக்கு, ஒரு கையில கதை இருக்கு, ஒரு கையில சக்கரம் இருக்கு, எங்கும் தீப்திமந்தம் பிரகாசமா இருக்குது, அப்படியே ஒளி பிளம்பாக இருக்குது அந்த உருவம். எல்லா பக்கங்களையும் பாக்குறதுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு நிரீட்சம் ரொம்ப கடினமா இருக்குது. கொழுந்து விட்டெறிகிற சூரியனின்னு சொல்றதா நெருப்புன்னு சொல்றதா அந்த மாதிரி ஒரு பிரகாசமா இருக்குது. அப்பிரமேயம்
இவ்வளவுன்னு அளவிட முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களை நான் பார்க்கிறேன். त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निधानं त्वमव्ययः शाश्वत धर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे. இங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சில வார்த்தைகள் யூஸ் பண்றாரு. சாஸ்வதக, அவ்யயக, தர்மகோப்தா, சனாதனம். இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பரோட்ச ஞானம். இறைவன் 10 அத்தியாயத்துல வேதாந்தத்தை விளக்கும் போது அவருக்கு அர்ஜுனனுக்கு பிரம்மனை பற்றிய, ஈஸ்வரனை பற்றிய பரோட்ச ஞானம் இருக்கு. ஏன்னா அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்டிருந்தால் பகவத்கீதை இதுக்கு மேல தொடர்ந்து போகாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அர்ஜுனோட நிலைமை பரோட்ச ஞானம். இது எது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இருக்கு. பிரம்மமி அஸ்தி இது ஞானம். இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு என்ன ஞானம்? பிரம்ம அஸ்தி இது ஞானம் இருக்கு. இவ்வளவு நேரம் 10 அத்தியாயம் சொல்லிட்டாரு இல்லையா? சோ அவனுக்கு என்ன இருக்கும்? அதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகங்கள் படிக்கும் போது அகம் பிரம்மாஸ்மி ஞானம் அர்ஜுனனுக்கு இருந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றான், இந்த இடத்த பேசுறான்னு நாம எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன ஞானம்? பிரம்ம அஸ்தி இது ஞானம், நாட் பிரம்மாஸ்மி ஞானம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவன் யூஸ் பண்ற வார்த்தை என்னென்ன பாருங்க. சாஸ்வதம், அனந்தம், அவ்யயம், இதெல்லாம் என்னது? பரோட்ச ஞானம். அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்தோம்னா கரெக்டா இருக்கு. ஏன்னா இதை நாம சாஸ்வதம்ங்கிற மீனிங் புரிஞ்சோம்னா அகம் பிரம்மாஸ்மி ஞானம் இருக்கு. உங்களுடைய சாஸ்வதம்ங்கிறது வேற, அது அபரோக்ஷ ஞானம், அது அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் பார்க்கலாம். என்ன சொல்றான்? துவம் அக்ஷரம், துவம் அக்ஷரம், நீ அழிவற்றவன். நக்ஷரதீதி அக்ஷரம், நீங்க அழிவற்றவன். அப்ப என்ன நம்ம இதை எடுத்துக்கணும்? இந்த இடத்துல அங்க பாக்குற கிருஷ்ணரை அவன் இந்த மாதிரி சொல்றான்னு புரிஞ்சுக்கணும். பிரம்ம ஞானத்தினால இந்த வார்த்தைகள் வரல, கிருஷ்ணரையே என்னவா பாக்குறான்? பிரம்ம தத்துவமாக பார்த்து சொல்றான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். துவம் அக்ஷரம், அழிவற்றவர். அது கிருஷ்ணருக்கோட நிக்கிறாரு அவர். ஞானம் பரோட்சம் என்ன? கிருஷ்ணரோட நிக்கிறான் என்ன அர்ஜுனன். அதை தாண்டி இன்னும் அவனால இன்னும் ரீச் ஆக முடியாத நிலையில் பேசிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சோம்னா தான் இந்த இடம் கரெக்டா புரிஞ்சுக்குவோம். அழிவற்றவன், பரமம். பரமம்னு என்ன? பிரம்மம். இப்ப கிருஷ்ணரே என்னவா பாக்குறாம? பிரம்மம். வேதித்தவ்யம், அறியத்தக்கவன். இதெல்லாம் பிரம்மத்துக்கு உண்டான டெபினிஷனு. இங்க அர்ஜுனன் சொல்றான்னா அது கிருஷ்ணர் லெவல்ல தான் அவன் என்ன நிக்கிறான்னு அவன் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரே அவன் என்ன சொல்றான்? பரமம், அக்ஷரம், வேதித்தவ்யம், அறியத்தக்கவன், அறியப்பட வேண்டியவன், அறியப்பட வேண்டியவர், அறியத்தக்கவன். துவம், அடுத்த வேர்டு துவம், நீ. அஸ்ய, இந்த, விஸ்வஸ்ய, இந்த உலகத்தினுடைய, பிரபஞ்சத்தின், விஸ்வம்னா பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தினுடைய என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த விட அர்ஜுனன். பரம் நிதானம், அபோர்டு. நிதானம்னா அபோர்டுன்னு சொல்லுவோம், உறைவிடம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகமே உன்னிடம் தான் இருப்பை பெறுகிறது. எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மனுடைய டெபினிஷன். ஆனா கிருஷ்ணர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறான், நீங்க தான் இந்த உலகத்தினுடைய இருப்பிடம், abode of this universe. எப்படி? by giving the existence to this universe. சத்தாக இருந்து இருப்பதால் நீங்க தான் என்னது? நிதானம், பரம் நிதானம், உறைவிடம். துவம் அவ்யயக, மாறுதலற்றவர். நீங்க யோசனை பாருங்க, கிருஷ்ணன் அப்படியே மாறாமையே இருக்கிறாரு. ஆனா அவன் புரிஞ்சத சொல்லிட்டு இருக்கிறான் கிருஷ்ணருடைய ரூபத்துல. கிருஷ்ணராக அவன் பிரம்மனை என்னவா பாக்குறான்? இப்ப கிருஷ்ணரை பிரம்மமாக வச்சு பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவ்யயம்ங்கிற வேர்டு பிரம்மனுக்கு சொந்தமான வேர்டு. அவ்யயம், மாறுதலற்றவர். ஏன் மாறுதலற்றவர்? அங்கங்கள் அற்றவர். ஏன் அங்கங்கள் அற்றவர்? பிறப்பற்றவர். பிரம்ம தத்துவம் பிறப்பில்லாததுனால, அதுக்கு அங்கங்கள் கிடையாததுனால அது மாறுதலுக்கு உட்படாது. அதனால அவ்யயம். இந்த உலகம் தோன்றலாம், மறையலாம்,
இருக்கலாம். ஆனா அது அவ்வியம், தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாத பிரம்மம். அதுதான் அகமஸ்மின்னு புரிஞ்சுக்கிறத ஞானம். ஆனா இங்க அந்த ஞானத்தில் நின்று அவன் பேசல. அவ்வியக மாறுதலற்றவன், சாஸ்வத சாஸ்வத தர்ம கோப்தா. 3 ஒண்ணு எடுத்துக்கணும். சாஸ்வதம் இல்ல, சாஸ்வத, அது கூட வர தர்ம கோப்தா, சாஸ்வதமான அழியாத தர்மத்தின் பாதுகாவலன். இப்ப ஈஸ்வர தத்துவம், தர்மத்தை அழியாமல் பாதுகாக்கிறது பிரம்மம் அல்ல, ஈஸ்வர தத்துவம். அப்போ சாஸ்வத அழியாத தர்மம், நீ அழியாத தத்துவம்னு சொல்லல, தத்துவம் எதை சாஸ்வதம் சொல்றான்? தர்மம் சாஸ்வதம், அழியாத தர்மம் சாஸ்வத தர்மத்தை பாதுகாக்கிறவன். கோப்தான் என்ன? பாதுகாப்பவர். சாஸ்வதமான தர்மத்தை பாதுகாப்பவர். துவம் நீ, சனாதனக அப்படின்னு என்ன? தனக்குள் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தி கொள்ளாமல் என்றும் இருப்பது சனாதன். சனாதனக புருஷக. புருஷகன் என்ன? பூரையதி இது, அதாவது ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற புருஷக. சர்வம் பூரையதி அப்படி சொல்லலாம். புருஷகங்கிறதுக்கு 2-3 மீனிங் இருக்குது. இங்க ஒவ்வொரு மனதிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற புருஷகா. மே என்னுடைய மதக கருத்து. என்ன சொல்லி முடிக்கிறார் அர்ஜுனன்? என்ன சொல்லி முடிக்கிறான்? மே இது என்னுடைய கருத்து அப்படின்னா இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கு, அதான் உள்ள விஷயம். நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ண? பரோக்ஷ ஞானம். இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பரோக்ஷ ஞானம் என்ன, அபரோக்ஷ ஞானம். இந்த இடத்துல அர்ஜுனன் பேசுவது பரோக்ஷ ஞானம். எப்பவுமே வேதாந்தம் கற்றுக்கொள்ள வரும்போது முதல்ல நமக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, ஈஸ்வரன் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு அந்த ஞானத்துக்கு பேரு பரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம்னாக பிரம்மம் இருக்குதுன்னு சொல்ற வரைக்கும் பரோக்ஷ ஞானம். நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேங்கிறது அபரோக்ஷ. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த பரோக்ஷ ஞானத்தின் விளைவாக அர்ஜுனனுக்கு, இது எல்லா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு வருகிற ஒரு நிலைதான். இந்த இடத்துல அர்ஜுனன் பாருங்க, ஆரம்பத்துல என்ன புலம்புனா, நான் ஏன் இவங்களை கொல்லணும், நான் ஏன் இவங்களை கொல்லணும், இவங்களை போய் நான் கொண்டு நான் எப்படி இருக்க முடியும்னு புலம்பிட்டு இருந்தவன் ஃபர்ஸ்ட் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் புலம்பல் குறைஞ்சிருச்சு. இப்ப அர்ஜுனுக்கு என்ன ஆயிடுச்சு? புலம்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்றான்? சொல்லி கொடுத்தத எனக்கு புரிஞ்சிருக்கு. என்னென்ன வேர்டு? சாஸ்வதக, அவ்வியக. அப்போ என்ன அப்படி புலம்பிட்டு இருந்தவன் இப்ப என்னது நிறுத்தி இருக்கிறான்? புலம்பல நிறுத்தி இருக்கான், சில விஷயங்களை உள்வாங்கி இருக்கிறான் அர்ஜுனன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம புரியும். அந்த ஒரு நான் என்ன சொல்றது, கில்ட், நான் ஏன் இதை செஞ்சேன், நான் ஏன் இப்படி பண்ண, அந்த கில்ட் ஹர்ட்ல இருந்து ஓரளவுக்கு அவன் விடுபட்டு விட்டான். ஆனால் முழுமையான அபரோக்ஷ ஞானத்தை இன்னும் அர்ஜுனன் பெறவில்லை. இன்னும் என்னது? 8 அத்தியாயம் போகணும். ஏன்னா அது எங்க நிக்கிறோம்? 11 அத்தியாயத்துக்கு 7 அத்தியாயம் நம்ம போகணும். அப்பதான் அவனுக்கு என்ன கிடைக்குது? அபரோக்ஷ ஞானம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அநாதி மத்யாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாகும் சசி சூரிய நேத்திரம் பஷ்யாமி த்வாம் தீப்தகூனதாஷ வக்த்ரம் த்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம். அநாதி மத்திய அந்தம், பெரிய காம்பவுண்ட் வேர்டு. எப்படி இப்படி பிரிக்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு அநாதி, ஆதி,
அற்றது, மத்தியம், நடு, அந்தம், கடைசி. அற்றவராக. அந்த உருவத்துல ஆதி எதுன்னு தெரியல, மத்தியம் எதுன்னு தெரியல, அந்தம் மானாதி மத்திய அந்தம், அந்தம் அற்றவனாகவும், ஆதி நடு அந்தம் அற்றவனாகவும், அனந்த வீரியம் அளவற்ற சக்தி உடையவராகவும், அந்த விஸ்வரூப தர்சனத்துல என்ன பாக்குறேன், ஆதிய நடு மத்தியம் எதுன்னு தெரியல, ஆனா அனந்த வீரியம். அந்த உருவத்துல என்ன தெரியுது, அனந்த வீரியம், சக்தி, அளவற்ற சக்தி உடையவனாகவும், திருப்பி சொல்றா, அனந்த பாகும், கணக்கற்ற புஜங்கள். ஆல்ரெடி சொன்னதுதான், அனந்த பாகும் கணக்கற்ற எல்லையற்ற புஜங்கள் கொண்டவராகவும், சசி சூரிய நேத்திரம், சந்திரன் சூரியனை இரு கண்களாக கொண்டவனாகவும், சூரியனும் சந்திரனும் இரண்டு கண்களாக அந்த ரூபத்தை கொண்டவராகவும், தீப்த ஹுதாஷ வக்திரம். திருப்பி வக்திரத்தை பத்தி சொல்றாரு. வாய் எப்படி இருக்குதாமா, தீப்த ஹுதாஷ வக்திரம், கொழுந்து விட்டெறியும் அக்னி போன்ற வாய். கொழுந்து விட்டெறியும் அக்னி போன்ற வாய். ஸ்வதேஜஸா, தன்னுடைய தேஜஸ் வீரியத்தினால், ஒரு விதமான சக்தியினால், பிரகாசத்தினால், இதம் விஸ்வம் தபந்தம், தன்னுடைய தேஜஸினால், ஸ்வ தேஜசா, தன்னுடைய ஸ்வ தேஜசா, தேஜஸினால், அந்த பொலிவினால், பிரகாசத்தினால், இதம் விஸ்வம், இதம் மீன்ஸ் இப்ப இருக்கிற விஸ்வம், இந்த உலகம், இந்த ஜகத்தை, தபந்தம் எரிப்பவராக, அந்த அளவுக்கு சக்தி கொண்டவன் அர்த்தம். எரிப்பவராக, தப்பந்தம் தப்பியதே அணைநிதி தவம் சொல்லுவோம். தப்பியதென எரிப்பது, தகித்தல். துவாம் பஷ்யாமி, அப்படிப்பட்ட உன்னை நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆதியோ அந்தமோ நடுவோ பார்க்க முடியல, அனந்த எல்லையற்ற சக்தி. அடுத்தது சசி சூரிய நேத்திரம், சூரியனும் சந்திரனும் இரண்டு கண்களாக. வாய் எப்படி இருக்குது, கொழுந்து விட்டெறிகிற ஒரு வாய், அக்னி உடைய வாய். அப்புறம் இந்த உலகத்தை எரிப்பவராக, தனக்குள் அடக்குபவராக, லயக்கர்த்தாவாக உன்னை நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட உருவத்தை நான் பார்க்கிறேன். தியாவா பிருத்திவ்யோரிதமந்தரம் ஹி வியாப்தம் த்வயைகேன திசஸ்ச சர்வாஹ திருஷ்ட்வாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன்னு. அதாவது எல்லா இடத்திலும் நீ வியாபித்திருக்கிற அப்படிங்கிறத சொல்ல வராரு. ஸ்வா பிருத்திவ்யோகோ, தியாவா அப்படின்னு என்ன, விண்ணுக்கும், பிருத்திவ்யோகம் மண்ணுக்கும், விண்ணுக்கும். ஆக்சுவலா தியோத்தனம்னா மேல என்ன சொல்லுவோம், சொர்க்கம் சொல்லுவோம். இந்த இடத்துல விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே,
இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே. இதம் அடுத்த விட அந்தரம், ரெண்டுக்குள்ள இடைவெளி. இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி, இடைவெளியானது. இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி ஆனது சர்வாகா திசாகா, எல்லா திசைகள். இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட பகுதி அப்போ என்ன? எல்லா திசைகளும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு, இப்படி எல்லா திசைகளும். துவயா ஏகேன ஹி வியாப்தம். துவயா உன்னால், ஏகேன ஒருவனால், உன்னா என்ன சொல்றது, உன் ஒருவனாலேயே. துவயா ஏகேன உன் ஒருவனாலேயே, உன் ஒருவனாலேயே ஹி வியாப்தம் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட பகுதி முழுவதும், எல்லா திசைகளும் உன்னால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நீ நிறைந்திருக்கிறாய். இந்த ஜகத்தையே தன் வடிவமாக இறைவன் காட்டும் போது அனைத்து திக்குகளிலும் இறைவன் வியாபித்திருக்கிறார். அதனால மகாத்மன்னு கடைசியில போடுறான் வியாப்தம். அடுத்த விடு மகாத்மன்னு. அதனால என்ன சொல்றான்? மகாத்மா, மிகப்பெரிய. இந்த இடத்துல மகாத்மன் என்ன அர்த்தம்? மிகப்பெரிய வடிவு உடையவரேன்னு அர்த்தம். மகாத்மன்னா மகாத்மாதான் கூப்பிடுறான். ஆனா என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? மிகப்பெரிய வடிவத்தான பார்த்துட்டு இருக்கிறான் அவன். ஞானத்தினால் சொல்ற மகாத்மா இல்ல, இது மிகப்பெரிய வடிவம்னு புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய வடிவம் உடையவரே என்று அழைக்கிறான். தவ உன்னுடைய, இதம் இந்த அற்புதம், இதம் அற்புதம், இந்த இதுவரை பார்த்தறியாதது, அற்புதமானது. அதே சமயத்துல அது எப்படி இருக்குது? உக்கிரமாவும் தெரியுது, பயங்கரமாவும் இருக்குது, உடம்பெல்லாம் நடுங்குற அளவுக்கு இருக்குது, ரூபம் பயங்கரமா உள்ளது அப்படிங்கிறத இறைவன் அர்ஜுனன் சொல்ல விரும்புது. அதுதான், இது ரொம்ப பயங்கரமா இருக்குது பாக்குறக்கு. தன்னுடைய பயத்தை இவ்வாறு அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான். அந்த ரூபத்தை பார்க்கும்போது மனசுக்குள்ள எப்படி இருக்குது? உக்ர ரூபம்னு என்ன வருது? பயத்தை கொடுக்கக்கூடிய ரூபமாகத்தான் அர்ஜுனனுக்கு அது பெர்செப்ஷனுக்கு வருது. ஏன் அப்படி பயமா இருக்கணும்? லாஜிக் என்ன? ஏன் அந்த ரூபம் அவனுக்கு பயத்தை கொடுத்தது? இன்னும் அங்க எங்க இருக்கிறான்? துவைதம், துவைதாக்கி பயம் பவதி. அதனாலதான் சொன்ன, போன ஸ்லோகத்திலே சொன்ன, அர்ஜுனன் அகம் பிரம்ம அஸ்தி ஞானம் தான் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி ஞானம் வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பயம் வருது? சோ ஏன் அந்த பயம்? அதனால சொல்ல உடனே பிறகு அடுத்த ஸ்லோகத்துல போடுறாரு வியாசரு, அவன் இன்னும் எங்கதான் இருக்கிறான்? துவைதம், துவைதாக்கி பயம் பவதி. தன்னை தவிர வேறாக ஒண்ணு இருக்குன்னு தெரியற வரைக்கும் உலகத்துல நம்மளை விட்டு பயம் போகாது, போகவே போகாது. அதனாலதான் என்ன சொல்றான்? உக்ரமா இருக்குது, பயமா இருக்குது அப்படிங்கிறது காரணம் அவன் இன்னும் ஆத்ம ஞானத்தினுடைய பாதையில் இருக்கானே தவிர, அதான் சொன்ன பரோட்ச ஞானம் சொல்லலாம். இதுக்கு பேர் தான் பரோட்ச ஞானம். அது என்னவா மாறணும்? இன்னும் அபரோக்ஷ ஞானம். அப்ப என்ன, இந்த விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வேர்ட் இருக்கா? மகாந்த மகாத்மா தவ உன்னுடைய இதம் அற்புதம். இந்த அற்புதம் உக்ரம். உக்ரம்னு என்ன வார்த்தை? பயத்தை கொடுக்கக்கூடியதா உக்ரமாக. அந்த வேர்டு உக்ர ரூபம், அடுத்த வேர்டு உக்ரம் ரூபம். உக்ர ரூபமா இருக்குதுன்னு சொல்லும் போதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? பரோட்ச ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு. பிரம்ம தத்துவம் சர்வ வியாபி, எங்கும் இங்க இருப்பது பிரம்மத்தை தவிர்த்து வேற அல்ல. ஆனா தன்னை என்ன பண்ணிக்கிறான்? தனியா வச்சுக்கிட்டு இந்த
உலகத்தை தனியா பாக்குறான். அந்த ஸ்டேஜ் எவ்வளவு எல்லாம் புரியுது, சர்வவியாபி எல்லாம் சரி. ஆனா நான் மட்டும் ஒதுங்கிக்கிறேன். நான் மட்டும் அந்த சர்வத்திலிருந்து விலகி தனித்து நின்று இந்த உலகத்தை பாக்குற ஸ்டேஜ் இது. அப்ப என்ன பண்ணும்? எதா இருந்தாலும் ஏட்டு சுரக்காய் தான், கறிக்கே உதவாதுங்கிற மாதிரி பயத்தை உக்ரம் ரூபம். இந்த ரூபம் எப்படி இருக்குது, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லல, அது மரியாதையா சொல்றான். இதை எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றதை விட சொல்றதை ரொம்ப நேக்கா எப்படி சொல்றான், உக்ரம் ரூபம். அந்த வார்த்தையை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் உக்ரமான வடிவத்தை. அவன் இன்னும் துவைதத்தில் இருக்கிறான். திருஷ்டுவா பார்த்து, இந்த உக்ரமான ரூபத்தை பார்த்து, லோகத்ரயம் பிரவ்யதிதம் என்ன சொல்றான், உலகமே 3 உலகங்களும் நடுங்குகிறது. மூன்று உலகங்களும் நடுங்குகிறது. சோ பக்திகள் என்னது, இறைவனிடம் மரியாதை பக்தியோடு சில விஷயங்கள் அவனுக்கு புரிந்திருக்கிறது. ஆனாலும் இன்னும் அவன் ஞானத்தை பெறவில்லை. சோ தன்னை விலக்கி வச்சு விஸ்வரூபத்தை அவன் பார்க்கிறான் அப்படின்னா அந்த அனைத்தினுடைய அது அவன் அனைத்தையும் இறைவனாக இன்னும் பார்க்கவில்லை, தன்னை விலக்கி வைத்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்படிதான் நம்ம இந்த இடத்துல ஞானத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்தது லோகத்திரை உலகம் உன்னுடைய ரூபத்துல நடுங்குதுன்னா எனக்கு பயமா இருக்குதுன்னு அர்த்தம். அமீஹித்வாம் சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதா பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தி யுக்த்வா மகர்ஷி சித்த சங்காஹ துவந்தி த்வாம் ஸ்துதிபிர் புஷ்கலாபிஹி. அமி இந்த திஸ் சுர சங்காஹ, இந்த இடத்துல சங்கர பாஷை அவதாரிக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு, இப்ப நாம ஜெயிப்போமா, அவனுக்குள்ள ஒரு அவனுக்கு இப்பத்திக்கு என்ன பார்க்கணும்னு தோணும், நாம ஜெயிப்போமா அல்லது நாம ஜெயிக்கப்படுவோமா அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அவன் அந்த ஒரு ஸ்பிரிட்ல தான் அவன் உட்கார்ந்துருப்பான். அதை பார்க்கணும், போரினுடைய எண்டு என்னவாகும், யார் யாரு உயிரோடு இருப்பாங்க போருக்கு அப்புறம், யார் யாரு செத்து போயிருப்பாங்க, இதுதான் கியூரியாசிட்டியா இருக்கும். அர்ஜுனுடைய நிலை எப்படி போர்க்களத்துல யாரு ஜெயிப்போம் தோப்போம், யார் உயிரோடு இருப்பா, யார் செத்து போவோம், யார் யார் உடல் காயத்தோட தப்பிப்பாங்க, இல்ல யார் யாரு மாண்டு போவார்கள் அப்படிங்கிறத அந்த சந்தேகத்தை நீக்கும் பொருட்டு அவதாரிக்க சொல்றாரு சங்கரர். அந்த சந்தேகத்தை இந்த அடுத்த ஸ்லோகத்தை ஏன் கிருஷ்ணர் சொல்றாருன்னா அவதாரிக்க போஷன் இது, அதை நீக்கும் பொருட்டு பாண்டவர்கள் வெற்றி நிச்சயம் என்பதையும் போரில் திருதராசனுடைய புதல்வர்கள் இறக்க போகிறார்கள் என்பதையும் இங்க காட்டுறார், விஸ்வரூபத்தில் இந்த இடத்துல காட்டுறாரு அப்படிங்கிறத சங்கராச்சாரிய அந்த இடத்துல பாஷை அந்த பாஷை வரும்போது டீட்டெயிலா பார்க்கலாம். அந்த இடத்துல அதை அவர் சொல்லிட்டு தான் அந்த அவதாரிக்கை கொடுத்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு அவரு மீனிங் போவார் சங்கராச்சாரியர். அமி அமீன இந்த இந்த சுர சங்காகா, சுரன யாரு, தேவர்கள், சங்காகன என்ன, கூட்டம், தேவர்களின் கூட்டங்கள். அர்ஜுனன் சொல்றான் துவாம் விஷந்தி, உன்னை துவாம்னா உன்னை, உன்னை விஷந்தின் என்னது, டு என்டர், விஷ் டு என்டர், விஷந்தி ஹி உன்னில் புகுகிறார்கள், இந்த தேவர்கள் எல்லாம் உனக்குள் புகுகிறார்கள். கேச்சித்து தேவர்கள்லாம் உனக்குள்ள போற மாதிரி இருக்கு. அடுத்து அவனுக்கு என்ன தெரியுது அந்த விஸ்வரூபத்துல, சிலர் கேச்சித்தினாரு வெரி ஃபியூ, சிலர் பீதாகா, நிறைய பேருக்கு ஃபேஸ் என்ன தெரியுது, பயம், பீதாகா
பயந்தவர்களாக, பிராஞ்சலயக அப்படின்னா கை கூப்பி வணங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். பயத்தினால் சில பேர் கை கூப்பி பிராஞ்சலி அஞ்சலி பண்றது எனக்கு இப்படி கை கூப்பி வணங்குது. பிராஞ்சலயக கை ப்ளூரல், கை கூப்பியவர்களாக நிறைய பேர் நிக்கிறாங்க. அவனுக்கு அதெல்லாம் தெரியுதுங்க. பயத்தில பயந்தவர்களாக, கை கூப்பியவர்களாக, கிருணந்தி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பயத்துடன் கைகூப்பி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்க எனக்கு தெரியுறாங்க. அந்த விஸ்வரூப தரிசனத்துல அவன் இதை பாக்குறான். குரூப் ஆஃப் பீப்புள், வெரி ஃபியூ, கொஞ்சோண்டு பேரு பயத்துடன் கை கூப்பி பாக்குறாங்க. உன் பஸ்யத்தை பார்த்தா தேவர்கள் உனக்குள் புகுகிற, இந்த உருவத்துக்குள்ள யார் வர்றா? தேவர்கள் எல்லாம் உள்ள தனக்கு உனக்குள்ள புகுகிறார்கள். மக்கள் சில பேர் பயத்துடன் கை கூப்பி உன்னை வணங்கி கொண்டிருப்பதையும் நான் இதில் பார்க்கிறேன். பிரார்த்தனை கிருணத்தினால பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது மகர்ஷி, மகர்ஷிகள், மகர்ஷினா மகரிஷிகள் நான் பாக்குறேன். சித்த சங்காகா, சித்த புருஷர்கள், ஞானத்தை அடைந்தவர்கள். சித்தர்கள் ரெண்டு விதமான சித்தியை அடைந்தவர்கள் சித்தர்கள்ங்க. அது எதிர சித்தி அடைஞ்சாலும் அவங்களுக்கு பேர் சித்தர்கள். இப்ப சித்தர்கள்ங்கிறது நம்ம தமிழ்ல சித்தர்கள் சொல்றோம் பாத்தீங்களா, அது சமஸ்கிருதத்துல என்ன வேர்டுனா சித்த, இந்த அந்த வேர்டு அது சங்காக, சித்தாக, மகர்ஷி சித்த சங்காக. சித்தர் அப்படின்னா சித்தி அடைந்தவர்கள். அது ஞானத்தை அடைந்தாலும் அவர் சித்தர்கள் தான். இப்ப ஹடயோகம் அதுல சித்தி அடைஞ்சவர்களும் சித்தர்கள் தான். இல்ல தியானத்துல ஒரு சித்தி அடைஞ்சவர்களும் சித்தர்கள் தான். ஒரு சித்தியை அடைந்தால் அவர்கள் சித்தாக. இவன் என்ன சொல்றா? சித்த சங்காக. அந்த கூட்டத்தையே பாக்குறேன், மகர்ஷிகளை பாக்குறேன். ரிஷிகளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கு என்ன வித்தியாசம்? ரிஷிகள், மகரிஷிகள் அப்படின்னா அவங்க இறைவனுடைய வார்த்தையை கேட்டு எழுதினவங்க மகர்ஷிகள். ஆனா சித்தர்கள் சித்தி அடைஞ்சிருப்பாங்களே தவிர அவர்கள் மகரிஷியா இருக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. ரிஷிகள் வேறு, சித்தர்கள் வேறு. ஆனா ரிஷிகள் என்னவா இருக்கலாம்? சித்தர்களாக இருக்கலாம். ரிஷிகள் சித்தர்களாக இருக்கலாம். இப்ப யாக்ஞவல்லிக்கு ரிஷி, அவர் பாத்தீங்கன்னா சித்த புருஷக, ஆனா ரிஷி, ஞானத்தை பெற்றவர், மகரிஷி அவர். அந்த மாதிரி ரிஷி யாருன்னு தெரியும் நமக்கு, சித்தர்கள் யாருன்னு தெரியும். ஏன்னா இப்ப எல்லாம் இந்த காலத்துல சித்தர் எப்படின்னா என்ன சொல்றாங்க? தன்னோட இறப்ப தானே முடிவு பண்றவர் சித்தரு, எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தானே வில்ஃபுல்லா உயிர் விடுறது, அவ்வளவு. அவங்க சித்தர்களா என்னங்கிறது அதுல சித்தி அடைஞ்சிருக்கலாம். எது வில்ஃபுல்லா அந்த உயிரை விடுறத எப்படின்னு எந்த டைம்ல எந்த காலத்துல பீஷ்மர் தான் விட்டாரு. நம்ம அவர் சித்தர்னா சொல்றோம், இந்த காலத்துல இந்த நிமிஷத்துல உயிர் விடுறாங்க, அந்த மட்டும் சித்தர்கள் நம்ம சொல்லக்கூடாது. ஞானத்துல அடைந்தவர்கள் சித்தர்கள், அடயோகத்துல அடைஞ்சவர்கள் சித்தர்கள், தியானத்துல அடைஞ்ச சித்தர்கள் இருக்காங்க. சமாதிகளை அடைந்தவங்க யாரு? தியானத்துடைய அல்டிமேட் என்னங்க? சமாதி. அதை அடைஞ்சிட்டு அவங்க சித்தர்கள். அதனுடைய அவாந்தர பலனாக என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? அந்த தியானத்துல செஞ்சு இந்த நம்ம உயிர் போறதுங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம நம்ம உயிர் விடுறோம் இல்லைங்களா? அவங்க அந்த தியானத்தை பண்ணி என்ன பண்ணிச்சு? அதனுடைய அந்த நாடியை எந்த வழியா போனா பிரம்மலோகம் போலாங்கிறதெல்லாம் கத்து வச்சிருப்பாங்க. அப்ப உயிர் விடும் போது அந்த நாடி வழியான ஓட்டம் 9 ஓட்டம் இருக்கு. எது வழி வேணாலும் உங்களுக்கு சூக்ஷ்ம சரீரம் வெளியில போயிடலாம். ஆனா சூக்ஷ்ம சரீரம் அந்த சுசும்னா நாடி வழியா போச்சுன்னா பிரம்மலோகம் போலான்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க? முடிஞ்சு போயிடுவாங்க. பிராக்டிஸ் கத்துக்கிறது வேற, ட்ரை பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த வெளியில கிளம்பிடும். அப்ப நம்ம வெளியில அவங்க என்ன சொல்றோம்? செத்து போயிட்டாங்க நாம சொல்லுவோம். அவங்க பொறுத்த வரைக்கும் இது வில்ஃபுல்லா உயிர் விடுறது. இவங்க மட்டும்தான் சித்தர்கள் சொல்லக்கூடா, அந்த விஷயத்தில் அவர் சித்தர்கள் அப்படி எடுத்துக்கலாம். மெடிடேஷன்ல அவர்கள் சித்தர்கள் தான். ஆனா அவங்க மட்டும்தான் சித்தர்கள் புரிஞ்சு வச்சு கூடாது. மண்ணுக்குள்ள போய் படுத்துக்கிட்டாரு, தனி சுத்தி எல்லாம் கட்ட சொல்லிட்டாரு, அது சித்தி அடைஞ்சிட்டாரு. அது மட்டுமல்ல, அது ஒரு ரொம்ப குறுகிய அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கோம்னு அர்த்தம். பிராட் மைண்டடா எந்த சித்தி அடைஞ்சாலும் சித்தர். இவர் என்ன சொல்றாரு? மகர்ஷியை நான் பாக்குறேன். யார பாக்குறேன்? சித்தர்கள் தனியா பிரிச்சு சொல்றேன் பாருங்க அர்ஜுனன். மகர்ஷிகளையும் பாக்குறேன். யாரு? அவங்க எல்லாம் வேத மந்திரத்தை இறைவனிடமிருந்து பெற்றவர்கள், அவங்க மகரிஷி. அவங்களையும் நான் பாக்குறேன். கூடவே என்ன போட்டான்? அப்ப ரெண்டு என்ன அர்த்தம்? மகரிஷி எல்லாரும் சித்தர்களா இருக்கணும்,
சித்தர்கள் எல்லாம் மகரிஷியா இருக்கணுங்கிறதோ கிடையாது. இப்ப நாம தெளிவா புரிஞ்சுக்க. ஏன்னா சமுதாயத்தில் குழப்பம் இருக்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்றேன். சித்தர்கள் வேற, மகரிஷிகள் வேற. ஆனா ரிஷி என்னவா இருக்கலாம்? சித்த புருஷனா இருக்கலாம். அதுல இல்லைன்னா சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? அதையும் நான் பாக்குறேன். அடுத்தது ஸ்வஸ்தி, வாழி, வாழி வாழ்க இதி உக்த்வா என்று கூறி, வாழி வாழ்க. ஸ்வஸ்தினா ஸ்வஸ்தினா என்ன, மங்களம் உண்டாகட்டும்னு அர்த்தம். அந்த மாதிரி வாழ்த்துறது. வாழி இதி என்று உக்த்வா, கூறி. எப்படி பிரார்த்தனை பண்றாங்க இறைவனை? வாழி உக்த்வா புஷ்கலாபிகி, புஷ்கலாபிகி ஸ்துதிபிகி துவாம் ஸ்துவந்தி. ஸ்துவந்தினா துதிக்கிறார்கள். எப்படி எப்படி மக்கள் அந்த நான் பாக்குற விஸ்வரூபத்துல மகான்களும் ரிஷிகளும் உங்களை எப்படி புகழ்றாங்க? யாரு? சித்த புருஷாகவும் மகரிஷிகளும் உன்னை எப்படி புகழ்றாங்க? வாழி வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள். கடைசி வேர்டு தான் கரெக்ட். ஸ்துவந்தினா ஏன் ஸ்தோத்திரம் சொல்றோம்? ஸ்துதி பண்றதுனா அதுக்கு பேர் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஸ்துவந்தினா வழுத்துதல் சொல்றான், துதித்தல் அப்படி சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்றாங்க? எதனால வாழ்த்துறாங்க? புஷ்கலாபிகி ஸ்துதிபிகி. ரெண்டு மெத்தட்ல துவாம் ஸ்துவந்தி, உன்னை துதிக்கிறார்கள். எந்த ரெண்டு மெத்தட்ல? புஷ்கலாபிகி ஸ்துதிபிகி. யார் ரெண்டு பேரும்? மகரிஷிகளும் கணங்களும், சித்த கணங்களும் உன்னை ரெண்டு மெத்தட்ல. என்ன? புஷ்கலாபிகி ஸ்துதிபிகி, ரெண்டு மெத்தட்னாலையும் துவாம் உன்னை, இறைவா உன்னை, கிருஷ்ணா உன்னை ஸ்துவந்தி துதிக்கிறார்கள். இப்ப யாரு என்ன மெத்தட்ல என்ன பண்றாங்கிறது கிளீனா புரிஞ்சுக்கணும். அப்ப மகரிஷிகளும் சித்த புருஷர்களும் நான் விளக்கிட்டேன். அடுத்தது ஸ்துவந்தினா துதிக்கிறார்கள். ஸ்துதிபிகி அப்படின்னாங்க ஸ்தோத்திரத்தை சொல்லி. சகஸ்ரநாமம் என்னது? ஒரு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஸ்தோத்திரம் டிஃபரெண்ட் ஃப்ரம் மந்திரம். மந்திரம் வேற, ஸ்தோத்திரம் வேற. மந்திரம்ங்கிறது இறைவனுடைய வாக்குக்கு பேர் மட்டும்தான் மந்திரம். ஸ்தோத்திரம்ங்கிறது நம்மளுடைய பெரியவர்கள் சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் எழுதி வச்சிருக்காங்க. பீஷ்மர் கொடுத்தது என்னதான்? ஸ்தோத்திரம். இட் இஸ் நாட் மந்திரம். ஏன் கொடுத்ததாரு? விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொடுத்ததாரு? பீஷ்மர். சோ அது என்னது? ஸ்தோத்திரம் சொல்லணும். அதை என்ன சொல்லக்கூடாது? மந்திரம் படிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆனா கணபதி அதர்சீஷம் மந்திரம், மேதா சூக்தம் மந்திரம். இதெல்லாம் ஏன் மந்திரம் சொல்றோம்? ஃப்ரம் பகவான். யார் கேட்டது? ரிஷி கேட்டு நம்ம கொடுத்திருக்காங்க. சோ ஸ்துதி என்ன புஷ்கல இல்ல, ஸ்துதிபிகி ஸ்தோத்திரங்களை சொல்லி உன்னை எப்படி ரிஷிகள் வணங்குறாங்க? இதே சகசரநாமம், இதே மூக்க பஞ்சதசி, இது அதெல்லாம் அதை நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி சொல்லி இறைவனை வழிபடுகிறார்கள். யாரு? ரிஷிகளும் சித்த புருஷர்களும் உன்னை பாருங்க. வழிபாடு அப்படிங்கிறதே ஸ்துதிபிகிதான். ஸ்தோத்திரங்கள் சொல்றதுங்கிறதா உண்மையான வழிபாடு. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? கோயிலுக்கு போய் நின்று அது மாலையா கண்ணீர் விட்டா நான் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் அப்படி கிடையாது. பிரேயர்னு ஒரு மெத்தட் இருக்கு. அடுத்து என்னது? புஷ்கலாபிகி. அடுத்த வேர்டு புஷ்கலாபிகி ஸ்துபிகி. அதாவது இது வந்து அட்ஜெக்டிவ் எடுத்துக்கலாம். புஷ்கலாபினா அதாவது ஸ்துதிபிகி. புஷ்கலாபினா எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம்ங்கிறதா இது வரும். ஸ்துதிபிகி. புஷ்கலாபிகினா அர்த்த புஷ்டியான எடுத்துக்கணும். அர்த்த புஷ்டி. எப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள்? ஆக்சுவலா நான் இது ரெண்டு மெத்தட், அதாவது அர்த்தம் தெரிஞ்சு சொல்றது ஒண்ணு, அர்த்தம் தெரியாம சொல்றது ஒண்ணு. ரெண்டு விதம் இருக்கா? இவங்க எப்படி சொல்றாங்க? புஷ்கலாபிகி ஸ்துதிபிகி. அர்த்தத்தை தெரிஞ்சு மகரிஷிகளும் யாரு சித்த கணங்களும் அர்த்த புஷ்டிபிகி அர்த்தம் தெரிந்த முறையில் ஸ்துதிபிகி பண்ணலாம். அர்த்தம் தெரியாம பண்றதுங்கிறது தவறெல்லாம் கிடையாதுங்க. ஆனா அவங்க எப்படி சொல்றாங்க? அர்த்த புஷ்கலாபிகி அர்த்த புஷ்டியான
அந்த இடத்துல அதனால நான் ரெண்டா சொன்னேன். அதான் அர்த்தம் தெரிந்து அவர்கள் என்ன பண்றாங்க? ஸ்துதிபிகி. இப்ப நம்ம ருத்ரம் சொல்றோம் அப்படின்னா, இவ்வளவு நாளா இப்படி இப்ப ருத்ரத்தோட மீனிங் கத்துக்கும் போது, நீங்க அதை சொல்லும் போது புஷ்கலாபிகி ஸ்துதிபிகி அர்த்தம் தெரிஞ்சு சொல்றது. அத அர்த்தம் தெரியாம இப்ப மேதா சூத்திரம் அர்த்தம் தெரியாது. அப்ப நீங்க அது தவறுன்னா அதெல்லாம் கிடையாது. சொல்ற மெத்தட் 2. ஒண்ணு புஷ்கலாபிகி ஸ்துதிபிகி. இன்னொன்னு அர்த்தம் தெரியாம சொல்றேன். 2க்கும் அதுக்குண்டான பலன் உண்டு. ஆனா ஏன் இவன் எம்பசைஸ் பண்றாருன்னா, அவங்கெல்லாம் மகரிஷிகள். அர்த்தம் தெரியாமையே சொல்லுவாங்க. சித்த புருஷர்கள் அர்த்தம் தெரியாம சொல்லுவாங்க. சோ அர்த்த புஷ்டியான ஏன்னாங்க இப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம் அர்த்தம் தெரிஞ்சு. இன்னொன்னு அப்ஜெக்டிவா போட்டு புரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்தோத்திரங்கள் அர்த்த புஷ்டியானது அப்படின்னு என்னன்னா, இப்ப நாம ஒரு துர்க்கையை வணங்கணும், சரஸ்வதியை வணங்கணும், லக்ஷ்மியை வணங்கணும். நீங்க என்னதான் அவங்கள மிகைப்படுத்தி வாழ்த்தினாலும் அந்த மிகைப்படுத்தலுக்கு மேலதான் அவங்க நிக்க போறாங்க. நாம அவங்களுடைய ஸ்டாண்ட்ல நின்று அவங்கள நம்மளால வாழ்த்தவே முடியாது. நீங்க எப்படி வேணா வாழ்த்துங்க, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் போட்டு என்னமா வாழ்த்தினாலும் மனசார வாழ்த்தினாலும் அவங்க அந்த வாழ்த்துக்கள் அவரை போய் சேராது. ஏன்? அவங்க அதுக்கு மேல நிற்பாங்க தேவதைகள். அதுக்கு மேல சக்தி கொண்டு ஏன்னா அவங்களோட உண்மையான சக்தி நமக்கு தெரியாது. அப்ப நீங்க என்னதான் வாழ்த்தினாலும் அவங்களுடைய அல்டிமேட் போய் சேருமான்னு கேட்டா அவங்களோட அல்டிமேட் வாழ்த்து அது ஆகாது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம மனசார சாமி வேண்டமே அது பத்தாதான் நிறைய பேர் கேட்கறாங்க. உட்கார்ந்து சோத்திரம் படிச்சாத்தானா, ஸ்லோகம் பண்ணாத்தானா, மந்திரம் சொன்னாத்தானா, இல்லைன்னா அதெல்லாம் பிரேயர் இல்லையா எல்லாரும் சொல்றாங்க. நீங்க சோத்திரங்கள் மந்திரங்கள் இல்லாமல் நீங்களா இறைவனிடம் வேண்டுது தவறுன்னு சொல்லல. ஆனா அவர்களை புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் சொல்றோம் பாத்தீங்களா, நம்புனால அவங்களை உள்ளபடி அவங்களுடைய அல்டிமேட்டா அவங்களை நம்மளால வாழ்த்த முடியும். எவ்வளவு வாழ்த்தினாலும் அவங்க அதுக்கு மேலதான் நிற்பாங்க. அதுக்கு மேல வாழ்த்தினா அதுக்கு மேலதான் நிற்பாங்க. ஏன்? நம்மளால அவங்கள புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் என்ன சொல்றது, ஸ்தோத்திரம் சொல்லும் போது புஷ்கலாபிகி அது அர்த்த புஷ்டியான ஸ்தோத்திரம் அத சொல்றாங்க. அப்படி நாம புரிஞ்சுக்கலாம். அர்த்த புஷ்டி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.